ஒரு சூப்பரான கோட் பேஸ்னா அதுல புதுசு புதுசா விஷயங்கள சேர்த்துக்கிட்டே இருக்கணும்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சில சமயம் நீங்க செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? எதையாவது நீக்கிறது தான். ஆமா, இன்னைக்கு நாம கோட் மெயின்டெனன்ஸ் பத்தி அதிகமா பேசப்படாத ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். தேவையில்லாத விஷயங்களை நீக்கிட்டு உங்க கோடை எப்படி இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துறதுன்னு பார்க்கலாமாங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ஒரு ப்ராஜெக்ட திறக்கும்போது ஒரு குப்பை நிறைஞ்ச ரூம்குள்ள நுழையிற மாதிரியே இருக்கும். எங்க ஆரம்பிக்கிறது, எது முக்கியம், எதை தொடவே கூடாதுன்னு ஒரு பெரிய குழப்பம். பாருங்க, இந்த குழப்பம்தான் வேலைய மெதுவாக்குது, தேவையில்லாத பக்ஸ உருவாக்குது, சொல்லப்போனா நமக்கு பெரிய தலைவலியையும் கொடுக்குது. இந்த குழப்பத்துக்கு காரணமா இருக்கிற குப்பைகளை தான் நாம டிஸ்பென்சிபிள்ஸ், அதாவது காலாவதியானவைன்னு சொல்றோம். இதுங்க உங்க கோட்ல எந்த ஒரு உண்மையான மதிப்பையும் தரதே இல்ல. உண்மையில இதை நீக்கிறதுனால தான் உங்க கோட் பேஸ் ரொம்ப ஹெல்தியாவும் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் மாறும். அப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த காலாவதியானவையெல்லாம் எது, அதை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, நாம முதல்ல பார்க்க போறது ரொம்பவே பொதுவான ஒரு பிரச்சனை. டூப்ளிகேட் கோடு, அதாவது நகல் கோடு. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, உங்க டூல் பாக்ஸ்ல ஒரே மாதிரி 5 ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு. அது தேவையில்லாம இடத்த அடைக்கிறது மட்டும் இல்லாம எந்த ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்றதுன்னு நம்மளையே குழப்பி விட்டுறோம் இல்லையா? அதே கதை தான் இங்கேயும். டூப்ளிகேட் கோடுங்கிறது ஒன்னும் பெரிய கம்பு சூத்திரம் இல்ல. ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரே மாதிரி இல்லனா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு லாஜிக்க 2 இல்ல அதுக்கு மேல வேற வேற இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதுதான் டூப்ளிகேட் கோட். இத ஒரு பெரிய ரெட் சிக்னலா, ஒரு வார்னிங் பெல்ல நினைச்சுக்கோங்க. இதுல இருக்கிற உண்மையான தலைவலியே இங்க தான் ஆரம்பிக்குது. இப்போ ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை செய்யணும்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும்? அந்த கோட் எங்கெல்லாம் காப்பி பண்ணப்பட்டிருக்கோ அந்த எல்லா இடத்தையும் தேடி புடிச்சு ஒவ்வொன்னையும் சரியா அப்டேட் பண்ணணும். உன்னை விட்டா கூட அவ்வளவுதான், புதுசா ஒரு பக் ரெடி. ஆனா அதுவே அந்த லாஜிக்குக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்குன்னா சிம்பிள், ஒரே இடத்துல மாத்துவீங்க, வேலை முடிஞ்சது. இது எவ்ளோ எஃபிஷியன்ட், எவ்ளோ சேஃப். அடுத்து நாம பார்க்க போற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். அது என்னன்னா கமெண்ட்ஸ். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். கமெண்ட்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா சில நேரம் அது ஒரு பெரிய பிரச்சனையா மறைச்சிட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க, உங்க கோட் அவ்ளோ காம்ப்ளெக்ஸா இருக்கு, அது விளக்க ஒரு பெரிய பேராகிராஃப் தேவைப்படுதுன்னா ஒருவேளை பிரச்சனை கமெண்ட்ல இல்ல, உங்க கோட்ல தான் இருக்குமோ? புரோகிராமர்கள் இந்த கோட் ஸ்மெல்ங்கிற வார்த்தைய ஒரு வார்னிங்காக யூஸ் பண்ணுவாங்க. இது நேரடியா ஒரு பக் இல்ல, ஆனா ஒரு தப்பான டிசைனோட அறிகுறி. ஒரு மெத்தட் என்ன பண்ணுதுன்னு விளக்க உங்களுக்கு நீளமா கமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா அந்த மெத்தட இன்னும் சிம்பிளா அதுவே தன்னை விளக்கிக்கிற மாதிரி மாத்தி எழுதணும்னு அர்த்தம். ஒரு நல்ல கோட் ஒரு கவிதை மாதிரிங்க, அதுக்கு அடிக்குறிப்புகளே தேவைப்படாது. இந்த கேள்விய நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. உங்க கோட படிக்கிற ஒருத்தர் கமெண்ட்ஸ படிக்காமலேயே அதோட நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியுமா? பதில் இல்லைன்னா அப்போ உங்க கோட இன்னும் தெளிவாக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கமெண்ட்ஸ ஒரு ஊன்றுகோலா மட்டும் பயன்படுத்தாதீங்க. ஓகே, இப்போ கிளாஸ்களை பத்தி பேசலாம். சில கிளாஸ்கள் இருக்கும், ஆனா அது செய்யற வேலை ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால வர்ற சிக்கலை அதை நியாயப்படுத்தவே முடியாது. இதெல்லாம் தான் நம்ம குறைந்த செயல்திறன் கொண்டவைன்னு சொல்றோம். இதுல பொதுவா 2 வகை இருக்கு. முதல்ல சோம்பேறி கிளாஸ், அதாவது லேசி கிளாஸ். இது அதோட மெயின்டெனன்ஸ் செலவுக்கு ஏத்த அளவுக்கு வேலையே செய்யாது, சும்மா இருக்கும். அடுத்து டேட்டா கிளாஸ். இது வெறும் டேட்டாவை வச்சிருக்கிற ஒரு டப்பா மாதிரி தான், ஆனா அதுல எந்த ஒரு உண்மையான பிசினஸ் லாஜிக்கும் இருக்காது. இந்த 2 கேஸ்லயுமே அதோட பொறுப்புகளை இன்னொரு முக்கியமான கிளாஸுக்கு மாத்திட்டு இதை நீக்கிறது தான் புத்திசாலித்தனம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஐடியா. உங்க கோட்ல இருக்கிற ஒவ்வொரு கிளாஸும் அதோட இருப்புக்கு ஒரு காரணம் சொல்லணும். அது எந்த மதிப்பையும் சேர்க்கலன்னா அது வெறும் தேவையில்லாத சத்தத்தை தான் கூட்டுது. அதை நீக்கிறதுக்கு பயப்படாதீங்க. உங்க கோட் பேஸ் அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நன்றி சொல்லும். கடைசியா நம்ம மெஷின்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்க பேய்களை பத்தி பாப்போம். அதுதான் பயன்படுத்தப்படாத கோட். இதுங்க உங்க ப்ராஜெக்ட்ல அமைதியா இருந்துகிட்டே குழப்பத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணும். இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஒரு காலத்துல பயனுள்ளதா இருந்த ஒரு வேரியபிள், ஒரு மெத்தட் இல்ல ஒரு முழு கிளாஸ் கூட இப்போ தேவையில்லாம போயிருக்கும். இது உங்க பரன் மேல தூசி படிஞ்சு கிடக்கிற பழைய ஃபர்னிச்சர் மாதிரி தான். அது இப்போ எந்த யூஸும் இல்ல, ஆனா தேவையில்லாம இடத்த அடைச்சிட்டு இருக்கும். இது கொஞ்சம் நுணுக்கமானது, ஆனா அதே அளவுக்கு ஆபத்தானது. ஒருவேளை ஃபியூச்சர்ல இது தேவைப்படலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க எழுதுற கோட் இது. வரவே வராத விருந்தாளிகளுக்காக ஒரு கெஸ்ட் ரூம் கட்டி வச்ச மாதிரி தான். இப்படி எதிர்காலத்துக்காக அளவுக்கு அதிகமா யோசிச்சு எழுதுறது இப்ப இருக்கிற கோட தேவையில்லாம சிக்கலாக்கி மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக்கிடும். பாருங்க, இந்த மாதிரி பேய் கோட நீக்கிறதுனால கிடைக்கிற பலன் ரொம்ப பெருசு. உங்க கோட் பேஸோட சைஸ் சின்னதாகும். இதனால அதுக்குள்ள நேவிகேட் பண்றதும் வேலை செய்யறதும் வேகமாகும்.
ஒரு டெவலப்பரா நீங்க பாக்குற ஒவ்வொரு கோடும் பயனுள்ளது, பயன்பாட்டுல இருக்குன்னு தெரியும்போது உங்க தன்னம்பிக்கை தானாவே அதிகமாகும். அப்போ நாம பார்த்த இந்த எல்லா குப்பைகளையும் நீக்கினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சுத்தமான, ரொம்ப எஃபிஷியன்டான கோட் பேஸ். புதுசா வர டெவலப்பர்ஸ் கூட ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒண்ணு. வேகமா வேலை செய்யற மாதிரி ஒண்ணு. கடைசியா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான ஒண்ணு. இதுதானே நம்ம எல்லாருடைய இறுதி இலக்கு. சரி, இதெல்லாம் உங்க ப்ராஜெக்ட்ல எப்படி அப்ளை பண்றது? அதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான் இருக்கு. முதல்ல நாம பேசின அந்த விஷயங்களை தேடுங்க. டூப்ளிகேட்ஸ், மோசமான கமெண்ட்ஸ், லேசி கிளாஸ்கள், டெட் கோட். அடுத்து அந்த முக்கியமான கேள்வியை கேளுங்க. இது உண்மையிலேயே என்ன மதிப்பையாவது என் கோடுக்கு சேர்க்குதா? பதில் இல்லைன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம தைரியமா அந்த டெலீட் பட்டனை அழுத்துங்க. இந்த அலசலோட கடைசில நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். இன்னிக்கு உங்க கோட் பேஸ்ல இருந்து நீங்க முதல்ல நீக்க போற குப்பை எது? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன நீக்கம் கூட உங்க ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை உருவாக்கும். சரி, இப்போ போய் உங்க கோட சுத்தம் செய்ய ஆரம்பிங்க.